இல்ல சார், இப்ப 3 மாசமா இந்த சண்டையில தான் காங்கிரஸ் தெரியுது. ஆ. அதுக்கு முன்னாடி 3 வருஷமா தெரியல. 3 வருஷம் 50 வருஷமாவே தெரியல. தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு முகத்த காமிங்க. அ வ காங்கிரஸ் முகம். பாசி பல தடவ பல கட்சிக்கு போயிட்டு வந்துட்டாரு. ப. சிதம்பரம். பாசி பாசி. ஆமா. சின்ன பாசி, பெரிய பாசி 2 பேரும் பல கட்சிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. காங்கிரஸ் ஜனநாயக பேரவை. அங்க ஜனநாயகமே இல்லையா? வாழப்பாடி ராஜீவ் காங்கிரஸ். ராஜீவ் பொண்டாட்டி அந்த கட்சியில சேரல. அப்போ இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய தயவு இல்லைன்னா அதிமுகவுடைய தயவு இதில் தான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் 50 ஆண்டு காலமா. இல்ல விஜய நோக்கி போனா தேறி வந்துடலாம்னு நினைக்கிறாங்களோ ஒருவேளை. அதாவது அவங்களுக்கு என்ன கணக்குன்னா, இப்போ வந்து யூத் காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்குள்ளேயே யூத் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ்னு ஒரு குரூப் இருக்கும். அது வந்து யூத் காங்கிரஸ், ஆனா பூத்ல காங்கிரஸ் இல்ல. பூத்துல ஆளே இல்ல. திமுகவை நம்பித்தான் அரசியலே பண்ணணும். காங்கிரஸுக்குன்னு வாக்கு வங்கியே இல்ல. நீங்க 2 முறை மூப்பனார் முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி பண்ணார். இந்திரா காந்தி ஒரு முறை, ராஜீவ் காந்தி ஒரு முறை. 2 முறையும் சேரல. மூப்பனாரே சேரலை. அப்புறம் எப்படி இப்ப இருக்கிற கேசி வேணுகோபாலும் செல்வ பிறந்தகையும் எப்படி தேருவாங்க? வாய்ப்பே இல்லை. ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸை மேலிடம் வரை கட்டுப்படுத்துகிற அந்த வேலையை கருணாநிதியை போல ஸ்டாலின் செய்ய தவறி விட்டார். அதான் இப்ப கலவரமே. எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா, காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சா பழனியாண்டின்னு ஒருத்தர் இருந்தார். அப்ப யார் மாநில தலைவரோ ஒரு 2 பெட்டியை கொடுத்து அனுப்புவார் டெல்லிக்கு. அதோட சைலண்ட். பல ஆண்டு கால தமிழக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்கான். பெட்டி போச்சா காங்கிரஸுங்க ஆப்பாரு. யாருக்கு போய் சேரவோ இறக்கி வச்சா வேலை முடிஞ்சது. இப்ப அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறாரோ ஸ்டாலின்? இல்ல அவருக்கு அவர் ஒருத்தர் இல்லை. யாரு? ஸ்டாலினே ஒருத்தர் இல்லை. எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் வாட்டாள் நாகராஜுக்கு பெட்டி போயிட்டு இருந்தது. கற்பனை பண்ண முடியுமா? தமிழ்நாட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய கன்னட வெறியன் யாரு? இந்த வாட்டாள் நாகராஜ். புட்டி எம்ஜிஆர் அனுப்பிடுவார். மாசம் 5 லட்சம் ரூபா கொடுப்பாராம் அந்த காலத்துல. தமிழனுக்கு ஏதாவது துரும்பு தூசி படக்கூடாது. தலைவன் அவதே தங்க தலைவன். பட்டாள் நாகராஜுக்கு பணம் கொடுத்த ஒரே ஆள் எம்ஜிஆர் தான். கர்நாடகாவுக்கு தமிழன், பெங்களூர் தமிழன், சாம்ராஜ், கொள்ளைகால், பண்ணாரி, சத்தியமங்கலம் ஒரு தமிழும் தூசு படம் பெட்டியை வாங்கிட்டு காங்கிரஸை பர்ச்சேஸ் பண்ண தவறி விட்டார் ஸ்டாலின். அதான் இவ்வளவு சத்தம். செல்வ பெருந்தைக்கு மட்டும் குவாரி ஓடுது, ஸ்கிராப் ஓடுது, எது வேணா ஓடுது. ஆனால் 10 எம்பிக்கள், 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இத்தனை பேரும் இல்ல அதாவது 18 எம்எல்ஏக்கள், 9 நாடாளுமன்ற, அதுல 8 தான். ஏன்னா மாணிக்கம் தாகூர் திமுகவுக்கு எதிராக தான் இருக்காரு. எல்லாருமே அதாவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அபிமானத்தை திமுக பெறல. அதான் அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த சத்தம்.